அவருக்கான பதில். இது ஒரு தனியார் ட்ரஸ்ட்னு தான் பார்க்கணுங்க. அது மதத்தோட எப்படி தொடர்புபடுத்துறீங்க? இல்லை, அதுதான் வக்ஃபுடைய ஒரு புரிதலே இல்லாமல் பேசக்கூடியவங்களுடைய வார்த்தை தான் இது. வக்ஃபுன்றது என்ன தெரியுமா? நான் என்னுடைய இறைவனுக்காக நிலத்தையோ பணத்தையோ கட்டிடத்தையோ புத்தகத்தையோ காரையோ இறைவனுக்காக நான் தானம் பண்றேன் அப்படின்றது வழிபாடா இல்லையா? சரி, இது என்னுடைய வழிபாடு. நான் தானம் பண்றதுன்றது என்னுடைய வழிபாடு. நான் எந்த நோக்கத்துக்காக ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்குறாரு. தர்காக்கள் வேற, எல்லாமே வேற. இல்ல இல்ல இல்ல, அது ஆன்மீக தலம், இது வேற. வக்ஃபோர்டோட வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பேசுறாங்களா, வக்ஃபோர்டோட வேலை என்ன? இட்ஸ் ஜஸ்ட் a supervisory body. மேற்பார்வை பண்றது. இந்த 9 லட்சம் 10 லட்சம் இருக்குல்ல, அந்த வக்ஃபோர்ட சிஸ்டமே வந்து புரியாம 200 பேர் கண்ட்ரோல் பண்றாங்கன்றதெல்லாம் கிடையாது. இங்க வக்ஃபோர்ட சிஸ்டம் என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஜமாத்திற்கு ஒரு மொஹல்லா இருக்கு. அங்க இப்ப நான் இருக்கேன், நான் ராயப்பேட்டால இருக்கேன், என்னோட வீடை நான் வக்ஃப் பண்றேன் அப்படின்னா அதை நான் கொடுத்துடுவேன், அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவேன். சரி, அவங்க ஆர் ஆன்சரபிள் டு வக்ஃப் போர்ட். ஓகே, வக்ஃப் போர்ட் உள்ள வந்து இந்த சொத்தை என்ன பண்ணணும்னு வக்ஃப் போர்ட் சொல்லாது. இதை நான் தூக்கி போடுறேன், தூக்கி அடிக்கிறேன்றதெல்லாம் பண்ணாது. அது ஒரு சூப்பர்வைசரி பாடி. எலெக்ஷன் அங்க முறையா நடக்குதான் வக்ஃப் போர்ட் பார்க்கும். அங்க ஏதாவது ஒரு வக்ஃபுக்கு ஒரு டீட் இருக்கும். நான் இந்த இடத்தை 2 கிரவுண்ட் இடத்தை ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக கொடுக்குறேன், அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு பாக்குறது தான் இட் இஸ் a supervisory body. எனக்கு என்ன கேள்வி, இது ஒரு சூப்பர்வைசரி பாடி தான் அப்படின்னா அதிகாரம் பறிக்கப்பட்டது எங்க மதம் வந்துச்சு? நான் எங்க அதிகாரம் பறிக்கப்பட்டது மதம் வந்தது இல்ல, எங்க இந்த அதிகாரம்? கார்த்திக் செல்வன் ஒரே ஒரு क्वेश्चन, கார்த்திக் செல்வன் ஒரே ஒரு குறுக்கீடு. சொல்லுங்க நாகராஜ். இல்ல எங்க மதம் வந்தது? அவரே சொல்றாரு இதுல மதம் வரல, ஒன்லி மானிட்டரிங் பாடிங்கிறாரு. அப்புறம் எங்க மதம் வந்து அதுல யார் வந்தா என்ன? இது வழிபாட்டு முறை இல்லையே. அதுல என்ன பிரச்சனை வருது? இல்ல, அதாவது இதுல ஏன் மதம் வருதுன்னா, 5 வருடம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி பிராக்டிசிங் முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் வக்ஃபே கிரியேட் பண்ண முடியும். சோ ஆட்டோமேட்டிக்கா இது மதத்தோட சம்பந்தப்பட்டது. ஓகே, இல்ல அதையும் கடந்து வரேன். என்னுடைய கோயில்கள் இல்ல நீங்க ஏன்னா லேமேனுக்கு புரியுற வகையில் அதுக்காக நான் ஷியாம்கிட்ட கேட்டேன். ஏன்னா அது என்னங்கிறது புரிதல் இல்லாம அதுக்குள்ள போனா நீங்க சொன்னதன் அடிப்படையில நாகராஜ் வைக்கிற கேள்விதான் வரும். அது வெறும் நிர்வாகமா இருக்கா அப்படின்னு. அதாவது அந்த சூப்பர்வைசரி பாடியோட பவர் என்னன்னா, அங்க பிரேயர் ஒழுங்கா நடக்குதா? சார் வரேன் சார், இப்ப நான் மசூதிக்காக அந்த இடத்தை கொடுக்குறேன்ல, அங்க பிரேயர் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குற வேலையும் வக்ஃபுக்கு இருக்கு. சரி, அங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்தனக்கூடு நடத்துறாங்களா இல்லையான்னு பாக்குற சூப்பர்வைசரி பவரும் சரி அந்த வக்ஃபுக்கு இருக்கு. அப்ப இது வழிபாட்டு சம்பந்தம் இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல 200 பேர்லாம் கண்ட்ரோல் பண்ணல. அது லோக்கல் பாடிஸ் யார் வக்ஃப் பண்றாங்களோ அந்த வக்ஃப் டீடு, அதுக்கு எலெக்ஷன் இருக்கு, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த நிர்வாகத்துல ஏதாவது குளறுபடினா வக்ஃப் போர்டுக்கு வரும். வக்ஃப் போர்டுன்றது ஒரு சூப்பர்வைசரி பாடியா நிக்குது. அதனால இப்ப பெண்கள் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அதுல உறுப்பினராக வருவது என்பதை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி வரதுதான் அதுதான் நான் சொல்றேன். புரிதல் இல்லாம பேசுறது சார். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வக்ஃப் போர்டுல வராங்க. 2 முத்தவல்லிகள் அங்கீகரிக்கப்பட்ட 700 பள்ளிவாசல்களுடைய முத்தவல்லிகளுக்கு மத்தியில் எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவ். அதுல எம்எல்ஏக்கள் 2 முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டு வராங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ். 2 எம்பிக்கள் ஜெயிச்சிட்டு வராங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ். இதுல சட்டங்கள் இருக்குன்றதுனால 2 சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் தி பார் கவுன்சில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் லாயர்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இது இல்லாம இஸ்லாமிய சட்டம், ஏன்னா வக்ஃபுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. இட்ஸ் a notified law. அந்த கோடிஃபைட் லாவை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதை படிச்சவங்க, அந்த சட்டப்படி தான் இந்த வக்ஃப் செயல்படுதான் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஏற்கனவே இந்த பாடி இருக்கு. 2013 பெண்கள் வரணும்ன்ற சட்டத்தையும் வந்துச்சு. இன்னைக்கு பாஜக காரங்க வந்து இஸ்லாமிய பெண்கள் மீது எவ்வளவு ஒரு அக்கறை காட்டுறாங்க. ஏங்க, வக்ஃப் போர்டு நிர்வாகம் செய்வதற்கு இஸ்லாமிய பெண்கள் வேணும்ன்றீங்க. நாட்டை பாதுகாக்கக்கூடிய நாட்டுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல நீங்க என்ன பெண்களுக்கு கொடுத்தீங்க? ஒரு முஸ்லிம் வேட்பாளர் நிறுத்துறீங்க. 430 லோக்சபா நாங்க தான் கொண்டு வந்த பிரதர். 33% நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம். சொல்லுங்க கார்த்திக் அவர்கள். இல்ல இவர் இப்படியே இன்டரப்ட் பண்ணாருன்னா அப்புறம் நான் அவர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணா நல்லா இருக்காது. நான் அவர் டெல்லியில இருக்க அவர் ஒரு விளக்கம் சொல்றேன். இல்ல நான் கேட்டேன், 430 எம்பிக்களில் எத்தனை இஸ்லாமிய பெண் எம்பிக்கள் நீங்க சீட்டு கொடுத்தீங்க? இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய பெண்கள்? ஏன்னா பாராளுமன்றம்ன்றது இந்தியாவுடைய ஜனநாயகம். அதுல முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டீங்க, மறுக்கப்படும்.
100 இஸ்லாமியர்கள் இருக்காங்க பார்லிமென்ட்ல. 100 இஸ்லாமியர்கள். இல்ல பாஜகல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 எங்கங்க இருக்காங்க பார்லிமென்ட்ல? 100 எங்கங்க இருக்காங்க? 24 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஃபேக்ட் கூட இல்லாம பாஜகல கணக்கு போட்டு பாருங்க. 100 பேர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய 100 எம்பிக்கள் இருக்காங்க. அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. தயவு செய்து ஈல்ட் பண்ண விடாதீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு கரெக்டான பாயிண்ட பேசுறேன். அது பாஜகவுக்கு பாதகமா இருக்குன்ற காங்கிரஸ் கட்சி அவர் பண்றாரு. காங்கிரஸ் விடுங்க. பாஜகவுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு பெண் எம்பி கூட நிறுத்த முடியல. நாட்டுடைய ஜனநாயகத்துல பங்களிப்புக்கு பெண்களை நீங்க முஸ்லிம் பெண்களை கொண்டு வர மாட்டீங்க. ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுவீங்க. நாட்டுடைய அதிகாரத்துல மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இஸ்லாமியர்களுடைய உள்விவகாரமான வக்ஃப்ல பெண்களுக்காக உங்களுடைய அக்கறை அரசியல் தான். எல்லாத்துக்கும் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி ஆட்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் டிவைட் ஆகணும்? வர நான் பேசுறேன். பீட்டரோட கருத்தை கேட்டு வர வேற உங்க கருத்து இருக்கு. சொல்லுங்க. எஸ் வாங்க. இன்னொன்னு இதுல என்ன தெரியுமா, ரொம்ப அபாயகரமான பாஜகவுடைய அரசியல். இவங்க எந்தெந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. விவசாய சட்டம் கொண்டு வரும்போது விவசாயிகளுக்கு நல்லது, ஆனா விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும்போது ஆதிவாசிகளுக்கு நல்லது, ஆனா உச்ச நீதிமன்றத்தில் தூக்கி அடிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி தான் இவ்வளோ நிலங்கள் இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையே வந்து வக்ஃப் போர்டுக்கும் இந்த நெக்ஸஸ், இந்த மாஃபியாவோட நெக்ஸஸுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் தான் பிரச்சனை நடக்குது. இங்க வக்ஃப் போர்டு வந்து அந்த மாஃபியா கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறப்ப இங்க வந்து அரசில் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டுக்கு எதிராக நிக்கிறாங்க. அது கலெக்டர் உட்பட. அப்ப நீங்க வக்ஃப் போர்டு ஏற்கனவே யாரிடத்துல போராடி கொண்டிருக்கிறதோ சொத்துக்களை மீட்பதற்கு அதிகாரத்தை கொண்டு போய் அந்த கலெக்டர் கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வரும்போது இல்ல இன்னொன்னு சொல்றேன். கலெக்டர்ன்றாங்கல்ல, கலெக்டர் தான் நிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு பீட்டர் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. கலெக்டரை விட மேல சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் தான் சிஇஓ. அவர் தான் இந்த இடம் வக்ஃப் தான் இல்லையான்றது முடிவு பண்ணுவாரு. அப்ப நீங்க திரும்ப கொண்டு வந்து கலெக்டர் கிட்ட அதை விட ஜூனியர் ஆபீசர் கிட்ட பவர் கொடுக்குறீங்க. என்ன லாஜிக் இது? இன்னைக்கு செக்ஷன் 40 ஆஃப் வக்ஃப் 1995 ஆக்ட்ல வக்ஃப் போர்டு எந்த ப்ராப்பர்ட்டியை எப்ப வேணா தன்னோடதுன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஞ்சரஸ் இல்லையா? இல்ல அதனால அதனால நிறைய மிஸ்யூஸ்கள் நடந்திருக்கு. வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி எங்களுதுன்னு சடனா டிசைட் பண்றது. இன்னும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தரேன். ஒரு 100 சென்ட் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்ட்டை ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இஸ்லாமிய சகோதரர் அதை ஒருவேளை வக்ஃபுக்கு கொடுத்துட்டாருன்னா, இறை இது கொடுத்துட்டாருன்னா, அந்த என்டையர் சர்வே நம்பரும் வக்ஃப் போர்டுக்கு வரும். நான் வித்ததோ வெறும் 5 சென்ட், என்னோட 100 சென்ட்ல என்னோட ரிமைனிங் 95 சென்ட் நான் விக்கிற போது நான் போய் வக்ஃப் போர்டு நான் போய் எதுக்குங்க என்ஓசி வாங்கணும்? இது ஒரு லூப் ஹோல் இருக்கா இல்லைங்களா? சோ அதுதான் வக்ஃப் போர்டோட பவர் வந்து இனார்மஸ் பவர். அதை வந்து நிறுத்துறதுனால தப்பு இல்ல. அந்த 5 சென்ட் அவர் எதுக்காக கொடுக்குறாருன்னு சொன்னீங்க? எதுக்கு வேணா கல்யாணத்துக்கு கொடுக்கறத பத்தி சொன்னபோது அவருடைய எதுக்கு வேணா கொடுக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க இறை வழிபாட்டு அவரோட ஆமாங்க. அது மதம் வருது இல்ல சார். அவரோட நம்பிக்கை பால்ல எது கொடுத்தாலும் அதுல அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க. 95 சென்ட்டுக்கு நான் எதுக்குங்க போய் வக்ஃப் போர்டுக்கு நான் போய் என்ஓசி வாங்கணும்? அதுவே நீங்க கேட்கணுமா வேண்டாமா? ரைட். வர சோ அதுதான் பீட்டர். எஸ். இல்ல அதாவது ஒரு விஷயம் வந்து ஒன்னு சொல்றேன். அதாவது நீங்க வந்து இந்த ஒரு டெம்பிள், அதாவது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து நம்முடைய மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த கோவிலை பற்றிய கதை வந்து அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கு வந்து 0 வேல்யூ போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும்போது ஒரே சர்வே நம்பர்ல அந்த எல்லாமே ராங்கா என்ட்ரி ஆயிடுச்சு. அது தெரிந்த உடனே அப்துல் ரஹ்மான் வந்து நம்ம சேர்மன் வக்ஃப் போர்டு அந்த ஊருக்கே ஓடுறார். அந்த ஊருக்கே போய் தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அதற்கு உடனே வந்து மாற்றம் செய்வதற்காக என்ஓசி இஷ்யூ பண்ணிருக்கு வக்ஃப் போர்டு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாருங்க கார்த்திகை செல்வன், சாந்தோம் கதீட்ரல் சர்ச் இருக்கிற இடம் வந்து இன்னைக்கு அரசு புறம்போக்குன்னு இருக்குது. சாந்தோம் சர்ச் வந்து 300 வருஷமா இருக்கு அந்த இடத்துல. அது அரசு புறம்போக்கு இடமா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கே வந்து அது உடனே நாங்க 2 பேரை போட்டு அந்த சர்ச்சு பாதிரியாரை விட்டுட்டு ஒரு இந்துவை போட்டு அல்லது ஒரு முஸ்லீமை போட்டு அல்லது ஒரு ஜெயினை போட்டு நிர்வாகம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? 2வது வக்ஃப் போர்டு வந்து முக்தவல்லிகளை நியமிக்கிறது.